ஒரு ஆண் தன்னுடைய மதிப்பினை எப்போது இழக்கிறான்? வயதான காரணத்தினாலா, அல்லது பணத்தை இழந்ததாலா, அல்லது வேறு வேல்யூஸ், அவருடைய வேல்யூ, அவருடைய மற்ற திறமைகள் இழப்பினாலா, மதிப்பீடுகள் இழப்பினாலா? சுய மதிப்பீடுகள் என்ன? அதை எதை குறியீடாக கொண்டு சுய மதிப்பீடுகள் நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா, ஒருவர் அவர் வாழ்நாளில் அதிகமாக எதிர்மறையாக விமர்சிக்கப்படாத நபராகவே வாழ்ந்துவிட்டால் அந்த சுய மதிப்பீடுகள் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும். அவைகளும் பணம் ஈட்டி தரும். இந்த மதிப்பீடுகள் எந்தெந்த இடங்களில் ஒருவன் தன்னுடைய சுய மதிப்பீடுகளை இழக்கிறான் அல்லது சமூக மதிப்பை பெற தவறுகிறான், அந்த தவறும் இடங்கள் என்ன? அந்த சுய மதிப்பீடும் சமூக மதிப்பீடும் கட்டி காத்து கொண்டு செல்லப்பட வேண்டியவையா? அப்படி வாழ்வியல் அப்படிதான் நாம் இருக்க வேண்டுமா என்றால் ஆம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இந்த காணொளியில் ஒரு தனி மனிதன், குறிப்பாக ஆண் தனி மனிதன், இதில் ஆண் பெண் வேறுபாடு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆண் அதிகபட்சமாக ஒரு சமூகத்தில் ஒரு சமூக நிகழ்வுகளில் பங்கெடுப்பவனாக இருக்கிறான் என்ற அடிப்படையில், சமூக அடிப்படையில் இதை கூறுகிறேன். ஒரு ஆண் தன்னுடைய மதிப்பினை எப்போது இழக்கிறான்? வயதான காரணத்தினாலா, அல்லது பணத்தை இழந்ததாலா, அல்லது வேறு வேல்யூஸ், அவருடைய வேல்யூ, அவருடைய மற்ற திறமைகள் இழப்பினாலா, மதிப்பீடுகள் இழப்பினாலா என்பதை குறித்த ஒரு காணொளி. இது ஏன் அவசியப்படுகிறது என்றால், நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். தன் மதிப்பீடு இழந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இடம் முதியோர் இல்லம். அது பெய்டு ஹோமாக இருக்கிறதுல அது விதிவிலக்காக கூட இருக்கலாம். சிலர் தங்களுடைய இறுதி காலங்கள், கடைசி காலங்கள் தனிமையாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இருப்பது என்பது வேறு. ஆனால் தங்கள் மதிப்பீடுகளை, தங்கள் வாழ்நாளில் தாங்கள் சம்பாதித்த பண மதிப்பீடு, சுய மதிப்பீடுகளை இழந்தவர்கள் அதிகம் வாழும் இடம் முதியோர் இல்லங்கள். ஏன் அந்த மதிப்பினை அவர்கள் இழக்கிறார்கள்? எந்த இடத்தில் அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும்? ஏனென்றால் இப்போ விளம்பரம் பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் பென்ஷன் பிளான், அதாவது ஓய்வூதிய திட்டங்கள் அப்படின்னு இந்த அரசு சாராத நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க, இந்த பென்ஷன் ஸ்கீமே இப்போ அரசாங்கத்தினுடைய இதில் இல்லை, அரசு ஊழியர்கள் இல்லை. இந்த பென்ஷன் ஸ்கீமில் இல்லாமல் வேலைக்கு சேர்ந்த அரசாங்கத்தில் வேலை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்நாள் குறித்த ஒரு சின்ன கவலை அவங்களுக்குள் இருக்கும். வயோதிகத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? காரணம், உடல் பலம் சார்ந்து, அறிவு பலம் சார்ந்த அந்த வேல்யூ, மதிப்பீடுகள் இழக்க ஆரம்பிக்கும் நேரம் எது? வயதான காலத்திலா? எந்த வயதில் இழக்கும்? அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதில் இழக்கப்படும். எதனால் அவர்கள் இழக்கிறார்கள்? பணத்தை இழந்தால் ஒருவன் தன்னுடைய மதிப்பீடுகளை இழந்து, அந்த சுய மதிப்பீடுகளை இழந்து தன்னுடைய வாழ்நாள் கடைசிகள் கஷ்டப்படுவான் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் அது தவறு. பணம் மட்டும் இழந்ததால் ஒருவர் தன்னுடைய வயதான காலத்தில் கஷ்டப்பட போது இல்லை. அவர் சுய மதிப்பீடுகளை இழந்திருப்பார். சுய மதிப்பீடுகள் என்ன? அதை எதை குறியீடாக கொண்டு சுய மதிப்பீடுகள் நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா, ஒருவர் அவர் வாழ்நாளில் அதிகமாக எதிர்மறையாக விமர்சிக்கப்படாத நபராகவே வாழ்ந்துவிட்டால் அந்த சுய மதிப்பீடுகள் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும். அவைகளும் பணம் ஈட்டி தரும். நல்லா புரிஞ்சுங்க. சுய மதிப்பீடுகள் பணம் ஈட்டி தரும். அது இவர்களுடைய வேல்யூ, அந்த செல்ஃப் வேல்யூ இருக்கு இல்லையா, அவரை பற்றி ஒரு சமூக மதிப்பு, ரெண்டும் வித்தியாசப்படும். சமூக மதிப்பு வேறு, சுய மதிப்பு வேறு. இந்த சுய மதிப்பின் வழியாகத்தான் நீங்கள் சமூக மதிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். சுய மதிப்பு, என்னை நானே ஒரு தகுதியுள்ளவனாக, மதிப்பீடு உள்ளவனாக நான் நினைத்துக் கொள்வது, இது சுய மதிப்பு. நான் மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அதாவது சமரசம் இல்லாத மதிப்பீடு. எந்த சமரசங்களுக்குள்ளும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு நாமே சுய மதிப்பீடு செய்யும் பொழுது இந்த சுய மதிப்பீடு உள்ள மனிதன், அந்த சுய மதிப்பீடு உயர உயர அவனுடைய சமூக மதிப்பையும் அவன் ஈர்க்கிறான், அல்லது அவனை நோக்கி அந்த சமூக மதிப்புகள் சென்றடைகிறது. இதற்கு சில கால அவகாசம் கூட தேவைப்படலாம். ஆனால் எப்பொழுதும் சுய மதிப்பை இழக்காத மனிதன் சமூக மதிப்பை பெறுவான்.
இந்த சமூக மதிப்பும் சுய மதிப்பும் அவனுக்கு பணத்தை கூட ஈட்டி தந்துவிடும். அப்போ தன்னுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த செல்ஃப் வேல்யூ இன்க்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பண்ணால் மட்டும்தான் இவருடைய உடல் பலம் இழக்கும் பொழுது, அந்த வயதானவர்கள் என்று எப்படி கூறுகிறார்கள் என்றால், உடல் தன்னுடைய பலத்தினை மெதுவாக இழக்க ஆரம்பிக்கிறது. அதாவது மரணத்தை நோக்கி அது அந்த உடல் பயணம் செய்ய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில். அந்த கட்டத்தில் இவர் உடல் பலம் இழந்திருப்பார், உடல் ரீதியாக உடல் உழைப்பின் மூலம் வருவாய் ஈட்டும் தகுதி இழந்திருப்பார். ஆனால் அவருடைய சுய மதிப்பீடுகள், அவருடைய சமூக மதிப்பீடுகள் அவருக்கு பணம் தரும். ஸோ பணம் மட்டும்தான் மகிழ்ச்சி தருமா? இல்லை, 80% அதுதான் தரும், 100% இல்லை. இந்த மதிப்பீடுகள் எந்தெந்த இடங்களில் ஒருவன் தன்னுடைய சுய மதிப்பீடுகளை இழக்கிறான் அல்லது சமூக மதிப்பை பெற தவறுகிறான், அந்த தவறும் இடங்கள் என்ன? அந்த சுய மதிப்பீடும் சமூக மதிப்பீடும் கட்டி காத்து கொண்டு வேண்டியவையா, கொண்டு செல்லப்பட வேண்டியவையா? அப்படி வாழ்வியல் அப்படி தான் நாம் இருக்க வேண்டுமா என்றால் ஆம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் நம் சமூக அமைப்பு அப்படி இருக்கிறது. ஒருவன் தன்னுடைய வயதான காலத்தில் மதிப்பு மிகுந்தவனாக, யாருடைய உதவியும் எதிர்பாராமல் வாழ்வனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய சுய மதிப்பீட்டை அவன் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் வருவாய் தன்னாக வந்து சேர்ந்திருக்கும். அந்த சமூக மதிப்பு பெறுறதுன்னா, இப்போ இதுக்கு ஒரு குறுக்கு வழிகள் கையாளுறாங்க. சமூகத்தில் எல்லாருடைய கவனம் பெறுவது என்பது வேறு, ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சில குறுக்கு வழிகளால் நீங்கள் சமூகத்தில் சில மதிப்பை பெற்றாலும் கூட அது மதிப்பு அல்ல, அது சமூக பார்வை உங்கள் மீது அதிகமாக விழுந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் ஒரு பல தர்மங்கள் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒருவரும் ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியாக வருகிறார். ஒரு உயிரை கொன்று கொலை குற்றவாளியான ஒருவரும் செய்தித்தாளில் செய்தியாக வருகிறார். இருவருமே செய்தித்தாள் தான் வருகிறார்கள். ஆனால் இருவர் மீதும் இந்த சமூக கவனம் வரும். மதிப்பு யாருக்கு வரும்? தர்மம் செய்த தர்மாவனுக்கு தான் வரும். கொலை செய்யப்பட்டதாக அறிந்த மனிதனுக்கு, அவர் கொலை செய்தாரா இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் கொலை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சமூக பார்வை கிடைக்கும், ஆனால் மதிப்பு கிடைக்காது. இந்த சமூக பார்வைக்கும் சமூக மதிப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் குறுக்கு வழிகளிலும் பல்வேறு வழிகளையும் கடைபிடித்து இந்த சமூக மதிப்பு பெறுவதன் மூலம் பணம் ஈட்டும் வழியை இந்த மனிதர்கள் கையாள்கிறார்கள். அது இந்த சமீப ஒரு 20ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதிகள் என்று சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கு, ஆனால் அதிகமானது இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி. இப்போ 21ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதிகளில் இந்த பொருளீட்டும் வழிமுறைகள் இருக்குது அல்லவா, இதுகெல்லாம் மாறுதல் பெறுகிறது. இது தங்கள் இதை மாற்றிக்கிறது. வருவாய் வரக்கூடிய வழிமுறைகள் மாறுகிறது. அப்போது இப்போ கடந்த கால மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்து சமூக அமைப்பை உருவாக்கி எந்த இடத்திற்கு நாம் வந்து நின்றிருக்கிறோமோ, இன்னும் வருங்காலம் எப்படி இருக்கும், இதை குறித்து தொடர்ந்து நாம் இதை ஒரே காணொலியிலோ இல்லை ஒரு மணி நேரத்திலோ சில மணி நேரங்களிலோ இதை நீங்கள் இதுக்கு விடை காண முடியாது. இதற்கு நிறைய தூரம் பயணம் செய்ய வேண்டும். பின்னோக்கியும் பயணம் செய்ய வேண்டும், முன்னோக்கியும் பயணம் செய்ய வேண்டும். இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? புதிதான அறிவியல் கண்டுபிடிப்புகள். இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனித மதிப்பீடுகளை குறைத்து விடுகிறதா என்றால் அப்படி ஒரு தோற்றத்தை வேண்டுமானால் ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மையில் அது அல்ல. அது ரீப்ளேஸ் பண்ணலை. ஹியூமன் ரிசோர்ஸை அறிவியல் நுண்ணறிவு, அந்த செயற்கை நுண்ணறிவு சாதனங்கள் ரீப்ளேஸ் பண்ணலை. மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களே வேற. மனிதனுடைய நுண்ணறிவினுடைய அளவீடுகளை இன்று வரை விஞ்ஞானிகள் முழுவதுமாக அறிந்திடவில்லை. ஒரு குறிப்பிட்ட பகுதி அளவுக்குத்தான் அறிந்திட முடிந்திருக்கிறது. ஏனென்றால் இன்னும் சிந்தனை எங்கு உருவாகிறது என்பதை எந்த அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவில்லை. சிந்திக்கும் ஆற்றல் எப்படி வேண்டுமானால் செய்து கொள்ளலாம். ஆனால் சிந்திக்கும் இடம் எது, மூளையில் எந்த இடத்தில் சிந்தனை உருவாகிறது, அந்த மூளை மின்னோட்டம் இருக்கு இல்லையா, அந்த மூளையினுடைய மின்னோட்டங்களில் எந்த இடத்தில் அந்த சிந்தனை உருவாகிறது, அந்த சிந்தனை உருவாக்கம் எப்படி ஆற்றலாக பெறுகிறது, சிந்தனை ஆற்றலை ஆட்கொள்ளும் பொழுது, ஆக்கிரமிக்கும் பொழுது அது செயல் வடிவமாக மாறுகிறது. இது நம்ம தெரிந்த விஷயம். ஆனால் அது உருவாகும் இடத்தை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அது இன்னும் அறிவியல் ஆராய்ச்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் அது இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற ஒரு ஆய்வுகளுக்குள் இந்த ஆய்வு உலகம், ஆய்வாளர்கள், அறிவியல் அறிஞர்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வினுடைய முடிவுகளில் வேண்டுமானால் அந்த ஒரு காலகட்டத்தில் எட்டிவிட இயலும் இந்த சிந்தனை எங்கிருந்து உருவாகிறது என்று. இப்போது நான் விஷயத்துக்கு வருகிறேன்.
ஒரு மனிதன் தன்னுடைய சுய மதிப்பீடு சமூக மதிப்பை இழக்கும் பட்சத்தில்தான் அவன் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவனாக மாறுகிறான். ஆக சுயமதிப்பு நமக்கு சுய மதிப்பு நிர்ணயம் எப்படி செய்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி சுய மதிப்பீடு உள்ளவர்களாக இருக்கிறோம், சமூக மதிப்பீடுகளை எவ்வாறு நாம் கவர்ந்து கொள்கிறோம், எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் தான் நம் சவால் அடங்கியிருக்கிறது. அதை எப்படி பெற்றுக்கொள்வது? எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தன் சுய மதிப்பை இழப்பான், சமூக ஒழுக்கங்களை கடைபிடிக்க தவறும் பொழுதா, அல்லது வேறு என்ன வகைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய குணாதிசயங்கள் கொண்டு சுய மதிப்பீடு நடக்குமா, அல்லது அவர் சமூகத்தில் எப்படி செயல்படுகிறார் என்பதை வைத்து தான் அந்த மதிப்பீடு நடக்குமா என்பதெல்லாம் அடுத்தடுத்த காணொளிகளில் நான் உங்களுக்கு திருத்தமாக கூறுகிறேன். இதுவரை இந்த காணொலி கேட்டவர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.